சாமி, என்ன ஞாபகம் இருக்குங்களா? உன்னை எப்படிமா மறக்க முடியும்? நல்லா ஞாபகம் இருக்கு. முதல்ல உட்காரு. நான் உன்னை நல்லூர் அம்மன் கோயிலில் பார்த்தேன். நீ உன்னுடைய கல்யாண பத்திரிகையை கொடுத்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின. சாமி, எனக்கும் அம்பிகா அம்மா அவங்க பையனுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க இப்ப அவங்க கிட்ட சொன்னீங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத ரகசியமாதான் இப்ப வரைக்கும் இருக்கு சாமி. நீங்க அவருக்கு செய்யணும்னு சொன்ன அந்த பூஜைய நான் அவருக்காக வேண்டிக்கிட்டு செய்றேன் சாமி. நீங்க தான் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு விவரமா சொல்லணும். அவரு நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாமி. இந்த உலகத்துல எந்த விஷயமும் காரண காரியம் இல்லாம நடக்கிறதில்ல. எல்லாமே ஒன்னோட ஒன்று இருக்கிற தொடர்புல தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் சரியான நேரத்தில் தேவையான பதில் கிடைக்கும். நீ இப்ப இந்த பரிகாரத்தை உன் கணவனுக்காக பண்றது விதி. அதுதான் இனி நடக்க போகுது. நீ விரதத்தை தொடங்குற நாள்ல இருந்து 18 நாட்கள் ஒரு நாள் இடைவெளி விடாம இந்த பூஜையை நீ செய்யணும். அந்த பூஜை நடக்கிற அத்தனை நாளும் நீ உன் தாலிக்கு சொந்தமானவனை விட்டு விலகாம இருக்கணும். என்ன இது சாமி இப்படி சொல்றாரு? நான் எப்படி அவரு கண்ணில் படாம பூஜை முடியற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க முடியும்? ஆனா வேற வழியும் இல்ல. என்ன பண்றது? சரிங்க சாமி. மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு, அம்மா தாயே, என் தாலியையும் அதுக்கு சொந்தமானவனையும் காப்பாத்தி கூடுன்னு அந்த அம்மனுக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு 18 நாளும் அந்த அம்மனுக்கு தினமும் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை உன் தாலியிலையும் உன் கணவனுடைய நெத்தியிலையும் வைக்கணும். உன்னால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை அந்த அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைச்சி அதை அவனுக்கும் கொடுத்து மிச்சத்தை நீயும் சாப்பிடணும். அதை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் கணவனுடைய உயிருக்கு இருக்கிற ஆபத்து தானா விலகி போயிடும். இதுதான் அந்த அம்மனுடைய சிலை. இந்த சிலைக்குத்தான் நீ அர்ப்பணிப்போட அந்த பூஜை செய்யணும். அந்த அம்மன் கண்டிப்பா மனசு இறங்கி உன் தாலிக்கு காவலா இருப்பா. திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? திருவுக்கு இன்னைக்குதானே ஸ்ரீயோட நிச்சயமே நடந்திருக்கு. அம்பிகா, புரியுற மாதிரி சொல்லு. எனக்கும் அவர் சொன்ன விஷயம் புரியாமதான் நான் இப்ப உங்க முன்னாடி குழப்பத்தோட நிக்கிறேன். இவ என்ன சொல்ல வரா? ஏன் அம்பிகா, சொல்ல வந்த விஷயத்தை நேரடியா சொல்லி உனக்கு பழக்கமே இல்லையா? காஞ்சனா, அவ ஏதோ சொல்ல வரா, பேச விடு. அம்பிகா, நீ என்னன்னு சொல்லுமா? நம்ம திருவுக்கு ஜாதகப்படி ஏற்கனவே அக்னி சாட்சியா கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு மாமா. நம்ம திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனை பெத்த அம்மா இவளே இப்படி அபாண்டமா பொய் சொல்லலாமா? கடவுளே, இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? ஐயோ அத்தை, நான் எதுக்காக இந்த விஷயத்துல போய் சொல்லணும்? நினைச்ச ஆரம்பத்துல இருந்தே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லி
என் பொண்ணுக்கும் திருவுக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாக்குறியா? தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ண பாக்குறேன்னு நல்லா தெரியுது. காஞ்சனா, என்ன பேசுற? யாராவது இப்படி யோசிப்பாங்களா? அவளே ஜோசியர் சொன்ன விஷயத்தை கேட்டு குழம்பி போய் நம்ம கிட்ட இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அம்பிகா, இங்க பாருமா, நீ சொல்றது எங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உண்மைதான் மாமா. எனக்கு அவர் அப்படி சொன்னதும் ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட நிச்சயம் நடந்த விஷயத்த சொல்லி கேட்டேன். ஆனா அவரு அது வேற இது வேறன்னு திரும்ப சொல்லிட்டாரு. இப்ப திருவுக்கு இருக்கிற உயிர்கண்டம் போக திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் குங்கும பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. டாக்டர், திருவுக்கு இப்ப எப்படி இருக்கு? திருவோட பல்ஸ் ரேட் குறைஞ்சுக்கிட்டே வருது. சர்ஜரி முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் பேஷண்ட் கான்சியஸ்க்கு வரவே இல்லை. அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப ஒரு நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. அம்மாடி, அழாதம்மா. இல்ல, என் தெருவுக்கு எதுவும் ஆகாது. என் தெருவுக்கு எதுவும் ஆகாது.